الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأهل بيته والناس أجمعين أما بعد. அல்லாஹுடைய பெரும் கிருபையால் நாம் ஒவ்வொரு நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தினசரி வாழ்வில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது குறித்துண்டான நபி அவர்களுடன் ஒரு நாள் என்கின்ற தலைப்பின் கீழே சில விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுக வைத்துவிட்டு சஹாபாக்களை பார்த்து அமர்ந்து சில ஔராதுகளை ஓதியதற்கு பின்பாக சில நேரங்களில் சில உபதேசங்களை செய்வார்கள். இல்லை என்றால் யாரேனும் நோயுற்றிருந்தால் அவர்களை சஹாபாக்களோடு நலம் விசாரித்து விட்டு வருவார்கள். அல்லது யாரேனும் இறந்திருந்தால் ஜனாசாவை சென்று பார்த்து விட்டு வருவார்கள். அல்லது இறுதியாக ஏதேனும் கனவிருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இதுல சுபஹுடைய அந்த நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சில உபதேசங்களை ஹதீஸுகள்ல நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, பைனமா ரஜுலுன் யசூகு பகரத்தன், ஒரு மனிதர் என்ன செய்கிறார், ஒரு மாடை இழுத்து செல்கிறார், அதன் மீது சில பொதிகளை என்ன செய்கிறார், அந்த மனிதன் கொண்டு செல்கின்றார். அப்படி கொண்டு செல்கின்ற நேரத்துல அந்த மாடு இல்தஃபத இலைஹில் பகரத்து ஃபகாலத், அந்த மனிதனை திரும்பி பார்த்து அந்த மாடு பேசியது, இன்னி லம் உக்லக் லிஹாதா, இந்த பொதியை சுமப்பதற்காக வேண்டி நான் என்ன செய்யப்படவில்லை, நான் படைக்கப்படவில்லை. வலாக்கின்னி இன்னமா குலிக்து லில் ஹர்ஸி, நான் விவசாயத்திற்காக வேண்டி நான் என்ன செய்யப்பட்டிருக்கின்றேன், நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அந்த மாடு பேசியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனேயே சஹாபாக்கள் சொல்லுவார்கள், சுப்ஹானல்லாஹ், ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது, பக்ரத்தன் ததகல்லம், மாடு பேசுகிறது என்று சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, ஆச்சரியத்தோடு சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஃபஇன்னி ஊமினு பிஹி, நான் இதை ஈமான் கொள்கிறேன், மாடு பேசியது என்பதை நான் நம்புகிறேன், அதை அபூபக்கரும் நம்புகிறார், உமரும் நம்புகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற சில உபதேசங்களை செய்ததை பார்க்கிறோம். மதீனாவிற்கு வந்ததற்கு பின்பாக சுபஹுடைய நேரத்திற்கு பின்பாக உண்டான நேரங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து உபதேசம் செஞ்சதில்லை. ரொம்ப கேப் விட்டு தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக சில சஹாபாக்கள் சில கனவுகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த சுபஹுடைய நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்லும் போது அதற்கான சில விளக்கங்களை சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்திலே சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கனவு ஒன்றை கண்டேன், அந்த கனவுல நான் நல்ல ஒரு பசுமையான ஒரு தோட்டத்துல இருக்கின்றேன், பசுமையான தோட்டம், அந்த தோட்டத்தினுடைய நடுவில் நான் பார்க்கிறேன், வஸ்தஹா உமூதும் மின் ஹதீதின், இரும்பினால் ஆன ஒரு தூண் ஒன்று என்ன செய்கிறது, அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிறது, அது பூமியில் ஆரம்பித்து வானம் வரைக்கும் என்ன செய்கிறது, உயர தொட்டு கொண்டிருக்கிறது, மிக உயரமாக இருக்கிறது. இப்ப அதுல மேல் பகுதியில ஒரு கயிறு ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கின்றது, அந்த கயிறு தொங்கிக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஃபகீல் அலி, எனக்கு சொல்லப்படுகிறது, நீ இந்த தூணை பிடிச்சு என்ன செய், மேல போய் அந்த கயிற்றை பிடித்துக்கொள் என்று கனவுல சொல்லப்படுகிறது. இப்ப நான் சொல்லுகிறேன், இது என்னால ஏற முடியல என்று நான் சொல்கிறேன். அப்ப எனக்கு பின்னால் ஒரு மனிதர் வருகிறார், என்னை என்ன செய்கிறார், பின்னாடி தூக்கி விட்டு என்னுடைய ஆடையினுடைய அந்த பின்பகுதியை சற்று உயர்த்தி விடுகிறார். ஆனால் அப்படியே மேலே செல்கிறேன், மேலே சென்று நான் அந்த கயிறை பிடித்துக் கொள்கிறேன் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. சொல்லிட்டு பெருமானார் இடத்துல கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அதோடு நான் இந்த கனவில் இருந்து நான் முழித்து விட்டேன், இந்த கனவிற்கான விளக்கம் என்ன என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த தோட்டம் என்பது இஸ்லாமாக இருக்கிறது. ஒத்தில்கர் ரௌலத்து அல் இஸ்லாம், அந்த தோட்டம் இஸ்லாமாக இருக்கிறது.
அந்த தூண் உயர இருந்ததே, பூமியில் இருந்து வானம் வரைக்கும் உயர்ந்தது, அது இஸ்லாத்தினுடைய கடமைகளாக இருக்கிறது. அந்த தூணினுடைய மேல் பகுதியில ஒரு கயிறு இருந்தது, அது தீன் என்கின்ற உறுதியான அந்த கயிறாக இருக்கிறது. பெருமானார் சொன்னாங்க, அப்துல்லா பின் சலாமே, நீங்கள் மரணிக்கின்ற வரைக்கும் நீங்கள் இஸ்லாத்தில இருந்து முஸ்லீமாக நீங்கள் மரணிப்பீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அவங்களுக்கு அந்த கனவுக்கு விளக்கமாக சொல்லி இருக்கிறார். இப்படி சுபஹுருக்கு பின்னுண்டான நேரங்கள்ல பல கனவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கனவிற்கான விளக்கத்தை சொல்லி இருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில நேரங்கள்ல சஹாபாக்கள் கனவு சொல்லுவாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க பெருமானார் இடத்துல அனுமதி கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த கனவிற்கான விளக்கத்தை நான் சொல்லட்டுமா, நீங்கள் அனுமதி தந்தால் என்று கேட்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி வழங்குவார்கள். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாருடைய முன்னிலையில சுபஹுருக்கு பின்பாக சஹாபாக்களுக்கு கனவிற்கான விளக்கத்தை சொன்னதாக பார்க்கிறோம். அப்படியாக வருகின்ற ஹதீஸ்ல நாம் பார்க்கிறோம், ஒரு மனிதர் என்ன செய்கிறார், ஒரு சஹாபி பெருமானார் இடத்துல இந்த கனவை சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கனவை பார்க்கிறேன். அந்த கனவுல என் தலைக்கு மேல ஒரு நிழலை பார்க்கிறேன். அந்த நிழலில் இருந்து நெய் வடிகிறது, தேன் வடிகிறது. அதுல சில மக்கள் போய் என்ன செய்யறாங்க, சில பேர் தன் கைகளால் நிறைய பிடிக்கிறார்கள், சில நபர்கள் குறைவாக என்ன செய்கிறார்கள், பிடிக்கிறார்கள். அதுக்கப்புறமாக நான் அந்த இடத்துல பார்க்கிறேன், ஒரு பூமியில் இருந்து மேலே ஏறுவதற்கு ஒரு கயிறு ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த இடத்தில் நான் உங்களை பார்க்கிறேன். நீங்கள் அந்த கயிறு பிடிச்சு என்ன செய்யறீங்க, மேல போவதை நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு மனிதர் வந்தார், அவரும் அந்த கயிறை பிடித்து மேலே போகிறார். அதுக்கப்புறம் இன்னொரு மனிதர் வந்தார், அவரும் அந்த கயிறை பிடித்து மேலே போகிறார். அதுக்கப்புறம் இன்னொரு மனிதர் வந்து கயிறை பிடிக்கின்ற பொழுது கயிறை கட் பண்ணி விட்டுறான், கயிறு கீழே விழுந்துருது. திரும்ப அந்த கயிறு என்ன செய்யப்படுகிறது, மேலிருந்து போடப்படுகிறது. அந்த நபரும் அந்த கயிறை பிடித்து என்ன செய்கிறார், மேல போகிறார் என்று சொன்ன உடனேயே அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், பி அபி அன்த வ உம்மி லா ததஅன்னி ஃபலா அஅபுர்துஹா, நான் அந்த கனவிற்கான விளக்கத்தை, அதுல என்ன படிப்பினை இருக்குன்னு நான் சொல்லட்டுமா என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, சொல்லுங்க அபூபக்கர் என்று அனுமதிப்பார்கள். அந்த நிழல் என்பது இஸ்லாமாக இருக்கிறது. அதிலிருந்து வடிந்து வந்த அந்த தேனும் நெய்யும் இருக்கிறது அல்லவா, அது குர்ஆன், குர்ஆனுடைய அந்த கருத்துக்களும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய அந்த கட்டளைகள் ஏவல்களுமாக இருக்கிறது. அதுல சில மக்கள் என்ன செய்கிறார்கள், குர்ஆனை முழுமையாக பின்பற்றுகின்றார்கள். அதுல சில மக்கள் என்ன செய்கின்றார்கள், குர்ஆனை குறைவாக என்ன செய்கிறார்கள், பின்பற்றுகின்றார்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, கயிறை பிடித்து மேல போனோம் தெரியுமா, அந்த கயிறு என்பது தீனாக இருக்கிறது. அதை பிடித்து கொண்டு என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல போனாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ரெண்டு நபர்கள் வந்து மேல போனாங்க. இந்த கனவுக்கான விளக்கத்தை நான் சரியாக சொன்னேனா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் போது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஸப்த பஅலா வ அக்தஅத பஅலா, நீங்க சொன்னதுல சில கரெக்டா இருந்துச்சு, சிலது தவறாக இருந்தது என்று சொல்லுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், லா துஹத்திஸனி மல்லதி அக்தஅது, நான் தவறாக விளக்கம் சொன்னானே அது நீங்க எனக்கு என்ன தவறு என்று நீங்கள் சொல்கிறீர்களா என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதும் என்று மறுத்து விடுவாங்க. சோ இப்படியாக இஷ்ராக்குடைய நேரம் வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரங்கள் சுபஹுக்கு பின்பாக கழிகிறது. இஷ்ராக்குக்கு பின்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி காலையில எல்லா மனைவிமார்களுடைய வீட்டுக்கும் போய் எல்லா மனைவிமார்களையும் பார்த்து விட்டு வருவாங்க. கொஞ்ச நேரம் எல்லா மனைவிமார்களையும் போய் என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரம் பார்த்து விட்டு வருவார்கள். அதுல சில மனைவிமார்கள் என்ன செய்வாங்க, இபாதத்துகள்ல திக்ர்ல இருப்பாங்க. சில மனைவிமார்கள் என்ன செய்ய, வீட்டுல இருப்பாங்க. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சலாம் சொல்லிட்டு யதார்த்தமாக சில விஷயங்கள் பேசிவிட்டு வருவார்கள். சில மனைவிமார்களிடத்துல ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கு உணவு இருந்தால் பெரும்பாலும் பேரித்தம்பழமும் ஒட்டகப்பாலும் அங்கு வழங்கப்படும். ஒருவேளை எந்த மனைவிமார்கள் வீட்டிலேயுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு இல்லை என்று சொல்லப்பட்டு விட்டால் பெருமானார் சொல்லுவாங்க, ஃபஇன்னி இதன் சாயிமுன், அப்ப இன்னைக்கு நான் நோன்பு வைத்துக் கொள்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க.
இந்த மனைவிமார்களுடைய வீட்டுக்கு சென்று அவர்களை பார்த்து விட்டு அவர்களை நலம் விசாரித்து விட்டு எல்லா மனைவிமார்களையும் பார்த்து யார்கிட்டையாவது உணவு இருந்தால் சாப்பிட்டு விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹாவுடைய நேரத்திற்கு மீண்டும் பள்ளிக்கு வருவார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு அடுத்ததாக பெருமானாருடைய அந்த தினசரி வாழ்க்கையினுடைய நகர்வுகளை நாம் நாளைக்கு பார்ப்போம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.